இசையின் தலைப்பு உன்னுடைய கை உயர், உன்னுடைய கை உயர். மீகா 5:9 உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய கையை என்ன செய்யணும்? விரோதிகள் மேல் உயர். ஒரு சொல்லுவோம், நல்ல வாக்கு தத்தம். உன்னுடைய கை விரோதிகள் மேல் உயரும். உன்னுடைய கை உயர்ந்து இருக்கும் சொல்றார். நம்முடைய கைகள் அடுத்த வருஷத்துல கூட தாழ்ந்து இருந்திருக்கலாம். 25ஆம் ஆண்டுல 2025ல தாழ்ந்து இருந்திருக்கும். அதான் ஆண்டு சொல்றாங்க, கைகள் இந்த ஆண்டுல உயரும், 2026ல உயரும். அல்லேலூயா. என்ன சொல்றேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. உங்க கையை உயர்த்துவோம். கை என்று சொன்னால் வாழ்க்கை. இந்த கை இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்லை. கை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜான்சி சிஸ்டர் எடுத்துக்கொண்டா கையினால இருக்கிறாங்க தையல். கை இல்லைன்னா அது செய்ய முடியாது. நல்ல பலகாரமெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த பலகாரம்லாம் நல்லா செய்வாங்க. இட்லி மாவுல கூட பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் சகோதரர்கள் பழகி எல்லாமே செய்யும். இப்போ பெங்களூர்ல ஒரு சபை இருக்குது. அங்கே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 5 பேரை பிரிச்சு 5 பேரா பிரிச்சு ஒரு வாரத்துக்கு 5 பேர் பிரகாரம் எல்லாம் செய்து கொண்டு வித்தியாசமாக கொண்டு 5 பேரை 5 விதமாக கொண்டு வரும். ஒருத்தர் செய்யறது ஒருத்தர் செய்யக்கூடாது. அதுக்கு வச்சு அதை விற்கணும். அதை அந்த சர்ச்சு முடிஞ்சு எல்லாரும் என்ன செய்வாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. கடையில் 5 ரூபா இருந்ததுன்னா இவங்க 10 ரூபா. ஆனால் அந்த காய்க்கு ஆண்டவர் தானே செய்வது, அதனால வாங்கிடுறாங்க. 5 பேர் மறுகாலத்தில் பிரியாணி டிஃபன் கொண்டு வருவோம். இந்த மாதிரி எதுனாலும் வித்தியாசம் செய்து அப்படி கொடுத்து அது ஒரு ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படியும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். எல்லாத்துக்கும் கை ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா? கை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் நல்ல கை 2 கை கொடுத்ததுக்காக அவரை 2 கை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம். இந்த 2026ல நம்முடைய கை உயரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியான நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய உயரும், நம்முடைய குடும்பம் உயரும், வேலைகள் உயரும், தொழில்கள் உயரும், வியாபாரம் உயரும், நாம் செய்வதெல்லாம் உயரம் செய்வார். அல்லேலூயா. முதலாவதாக ஜெபிக்கும் கை உயரும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம 8 முதல் 15 வரைக்கும் வாசிக்கும் போது மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டதால் வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. ஆமா, அமலேக்கியர்கள் சொல்லக்கூடிய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அமலேக்கியர்கள் அவங்க பின்னால வர்றவங்களை என்ன செய்யறாங்க, வெட்டி விட்டாங்க. பின்னால வர்றவங்கள வெட்டி விடாங்க. பின்னால யார் வருவா? நம்ம ஊருக்கு எங்கேயும் போனோம்னா யாருங்க வருவா? பின்னால வந்து இந்த புருஷன்மார் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியும் எதுவுமே தூக்காம வேகமா நடந்து முன்னாடி போடுவாரு. அப்படிமா மனைவி இந்த மனைவி எழுதிவா இந்த வயது பிள்ளைகள் பின்னாடி வரும். மங்களா அவங்க கொட்டிட்டே இருந்தது. ஆமா, புருஷன்மார் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. பின்னாடி இந்த மனைவி மாறலாம் வராங்க, பிள்ளைகள் வராங்க, ஈசனம் வராங்க. அமலேக்கியன் பார்த்தா வெட்டி விடான். என்னதுன்னா அவங்களெல்லாம் கண்ணுமா வெட்டி போட்டான். அதை பார்த்து ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டார். ஆண்டவர் சொன்னாலே, என் பிள்ளைகளை வெட்டிட்டானப்பா, வயசானவங்களே வெட்டிவிட்டான். அந்த வயசானவங்க தான் போய் சேரட்டுன்னு ஆண்டவர் நினைச்சாரா? இல்லை. வயசானவங்க நிறைய ஆண்டவர் பிரிய வைக்கிறார். வயதை திரும்ப வயசானவங்க சொல்றாரு, வயது மூந்துகிட்டே போதே, வயதுகிட்டே போச்சு, 80 ஆயிடுச்சு, 90 ஆயிடுச்சு, கவலைப்படா, உன் வயதை திரும்ப நீ பயப்படாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பாருங்க எப்படி வயசானவங்களையும் தைரியப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆகவே வயசானவங்க விடாம பிந்தி வந்தவங்களை வெட்டினா
பிந்தி வந்தவங்க வெட்டினா ஒரு சபையில் பிந்தி வர்றவங்களுக்கு சர்ச்சில் 10 மணிக்கு வரலன்னா கதவை அடைச்சிடறாங்க. கதவை அடைச்சிடுறாங்க, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செய்யலாமா? ஆண்டவர் பிந்தி வந்தவங்கள வெட்டினான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோவப்பட்டு மோசைக்கு சொன்னார், என்ன செய், அமைதியாக ரகசியமா விடாது, வானத்துக்கு கீழே இருக்கக்கூடாது, வானத்துக்கு கீழே எழுதணும் அப்படின்னு சொன்ன உடனே மோசை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி யோசுவாவை முன்னிறுத்தி யுத்தம் பண்ண சொல்லி அவர் மலை மேலே ஏறி கையை வைத்து என்ன பண்றாரு, ஜெபம் வேண்டாம். கைகள் தாழும்போது தோல்விகள் ஏற்படுவதை பார்க்கிறார். ஊர் ஆரோன் என்பவர்கள் பார்க்கறாங்க, ஐயோ தோல்வி உண்டாக நம்ம ஜனங்களை அமெரிக்கர்கள் அமெரிக்கர் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கையை உயர்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. மோசைங்க அவருக்கு உயர்த்த முடியல, எவ்வளவு தாக்க உயர்த்துவாரு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து அதை வச்சு இதில் உட்காருன்னு சொல்லி அவன் கையை உயர்த்தி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க. அப்போ வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. ஜெபித்தார். கையை உயர்த்துறது மட்டுமல்ல, என்ன பண்ணாரு, ஜெபிக்கிற கை உயரும். அல்லேலூயா. ஜெபித்ததனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். அமலேக்கியரை அவர் முறியடித்தார். அல்லேலூயா. யெகோவா நிசி என்று பெயர் வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லேலூயா. அதனால ஊழியக்காரன் ஜெபிக்கிறது நல்லது. ஊழியக்காரன் தான் சபையின் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. மோசே ஜெபத்தினாலே இஸ்ரவேல் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஊழியக்காரர்கள் உங்களுக்காக எப்போதும் என்னோட ஜெபி. அல்லேலூயா. அவருக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்றார், 1 தீமோத்தேயு 2:8 வாசிக்கிறோம், புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எழுதப்படுகிறது. புருஷர்கள்னா வீட்டின் தலைவர்கள், ஆண்கள் என்ன செய்யணும், கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றது நல்லதுன்னு சொல்லப்படுது. நம்ம கையை உயர்த்தி ஜெபிக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்ற, இல்லைன்னா சொல்லிக்க மாட்டாங்க. ஆகவே கையை உயர்த்தினால் ஜெபிக்கிறது நல்லது. அப்போ சில வீடுகள்ல சில குடும்பத்துல கிராமத்துல ரட்சிக்கப்படாம இருக்கும். அப்ப அவங்களால கை வைத்து ரசிக்க முடியாதுமா? ஜெபிக்க சொன்னா ஜெபிப்பாங்களா? குடிக்க சொன்னா குடிப்பாங்க, ஜெபிக்க சொன்னா ஜெபிப்பாங்களா? அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் ஒரு வசனத்துல புருஷராயர்கள் இடம் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு வசனத்துல. அப்ப நீங்க தான் என்ன செய்யணும், எல்லாருமே புருஷர்களாயும் ஜெபிக்கும் போது நீங்க என்ன செய்யணுமா, புருஷராயும் ஆகிய கையை வைத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதனால தப்பு இல்லை, நீங்க ஜெபிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள ஆனந்தங்களே பெண்ணுக்கும் இல்லைன்னா இருக்கு. ஆமா, இப்போ புருஷராக இருந்தா ஆண்களை மனவாட்டின்னு சொன்னாரு என்ன, அதனால வித்தியாசம் இல்லாம அவர் எல்லாரையும் போல நேசிக்கிறார், ஒன்றுபடுத்துகிறார். அதான் பாம்புல துடிக்கிறது மிஸ்ஸை அப்படின்னு சொன்னான். அப்படி இல்லாம ஆண்கள் செய்யாரு, தாழ்மையா இருக்கு சொன்னார். அல்லேலூயா. தாழ்மையா இருக்கு, தாழ்மையா இருக்கு. ஒரு சபையில பிரசவம் பண்ணார், தேவனுடைய சித்தம் செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், தேவ சித்தம் செய்கிறவனா என்னை நிலைத்திருப்பான், தேவ சித்தத்தை செய்யணும், சுய சித்தம் செய்யக்கூடாது அப்படின்னு பிரசவம் பண்ணார். அந்த சபையிலிருந்து ஒரு வாலிபர் என்னன்னா முடிஞ்சவன பாஸ்டர் போய் கேட்டான், ஐயா இந்த சுய சித்தம்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு. அவர் சொன்னாலே, நீ இந்த சுடுகாட்டுக்கு போ, இந்த கல்றைக்கு போ, கல்றையில போய் அந்த கல்றைக்குள்ள இருக்கவங்கிட்ட பேசு, நீ நல்லா இருப்ப, நீ சாப்பிட்டியா வச்சியா அதோடைய ஆசீர்வதிப்பார் சொல்லு. 1/2 மணி நேரம் நல்லா பேச அவங்க கிட்ட. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க திட்டு நாசமா போகா, அழிஞ்சு போயிடு, ஒழிஞ்சு போயிடு, ஒண்ணுமெல்லாம் திட்டு.
அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம செய்யலாம் சரிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போதான் அவனுக்கு விடமோ நான் சொல்கிறேன் அப்படின்றது வந்தா என்ன பார்த்து வாழ்த்தினியா வாழ்த்தினையா ஏதாவது சொன்னாங்களா அவங்க ஒன்றுமே சொல்லி சரி திட்டுனியா அதுக்கு தான் பதில் சொன்னாங்களா அதுக்கு சரியா. இதுதான் சுய சித்தத்தை செய்யாமல் இருப்பது. அல்லேலூயா. அவங்க சுய சித்தம் செய்யலை. அது மாதிரி நீயும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவ மனத்தில் ஜீவிக்கிறார். நீ தேவ சித்தம் என்ன செய்யணும்? செய்யணும். அவங்களோட பதிலே சொல்லல, திட்டினதுக்கும் ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி யாரும் உன்னை திட்டினாலும் வச்சாலும் பேசினாலும் வாழ்த்தினாலும் ஆசீர்வதித்தாலும் என்ன செய்யாத பெருசாக எடுத்துக்காத. நீ எல்லாத்தையும் சகித்து கொள்ளணும், தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாரா? சிலுவையை சுமக்கணும், இதுதான் தேவ சித்தம் சொன்னாரா? கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்க சொல்றது எனக்கு விளங்கிச்சு சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கா? வாலிபன் விளங்கி இருக்கா? உங்களுக்கு விளங்கி இருக்கா? சொல்லுவோம். ஆகவே ஜெபிப்பதில் நிறைய ஜெபித்திருந்தாங்க. சாலமோன் ஜெபித்தான், ஐஸ்வர்யம் பெருகிச்சு. சொல்லியா யாபேஸ் ஜெபித்தான், கனப்பட்ட ஒரு மனிதனாய் உயர்த்தினார். ஆபிரகாம் ஜெபித்தான், ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு ஜெபித்தான், இரட்டையர்கள் பிறந்தார். அல்லேலூயா. யாக்கோபு ஜெபித்தார், 13 பிள்ளைகளை கொடுத்தார். அன்னாள் ஜெபித்தாள், 6 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்று சாமியில் தான் ஜபம்னு வருது. அன்னாளுடைய ஜபம்னு ஜபத்துக்கு அவன் அன்னாள் வந்து அவர் எழுதியிருக்கிறார். அன்னாள் ஜபம் செய்தார். ஆகவே ஜபம் என்ற வார்த்தையை ஒன்று சாமியில் தான் வருது. ஆகவே ஜபம் வந்து நல்லது. ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயரும். அல்லேலூயா. வீட்டின் தலைவர் ஜபித்தாருன்னா அந்த குடும்பம் உயரும், பிள்ளைகள் படிப்பு உயரும். அல்லேலூயா. ஆமா. ஆகவே ஜபம் ரொம்ப அவசியமானது. ஜபிக்கிற பிள்ளைகளுடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, வேலை செய்கிற கை உயரும். உபாகம் 39. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், கற்பத்தின் கனியிலும், மிருக ஜீவன்களின் பலனிலும், நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமாக செய்வார். இல்ல ஆண்டவர் சொல்ற கைகள் செய்கிற வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகள் செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வதிக்கிறாரு? கற்பத்தின் கனி தருவேன், மிருக ஜீவன்களின் பலனை தருவேன், நிலத்தின் கனிகளை உனக்கு தருவேன், பரிபூர்ணமான நன்மைகள் உண்டாகும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பரிபூர்ண ஒன்றும் குறையாம இருக்கும்னு சொல்றார். பரிபூர்ணம்னா ஒன்று கூட குறையாம, ஒன்றும் குறையாமல் பாடுவதில்லை. ஒன்றும் குறையாமல் இறையவா வேதத்திலே பார்க்கிறோம். அநேகர் என்ன செய்யறாங்க? வேலை செய்திருக்கிறாங்க. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். வேலை செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். எந்த வேலை செய்தாலும் ஆண்டவர் சொன்னாரு, கைக்கு நேரடிகளை முழு பலத்தோடு செய், நான் அதை அங்கீகாரம் பண்ணுவேன். எந்த வேலை செய்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால எந்த வேலையும் செய்யணும். பூமியில் இருக்கிற காலங்களில் வெட்கப்படாமல் எல்லா வேலையும் செய்யணும். எங்க மைசூர் டைரக்டர் வந்து விறகு வாங்கிட்டு சைக்கிளில், அந்த காலத்தில் விறகு இருப்பாங்க. எங்க டைரக்டர் வெட்கப்படாம அமெரிக்காலாம் போயிட்டு வந்தவர். அவர் நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் விறகெல்லாம் வண்டி சைக்கிளில் வச்சுட்டு அவர் சைக்கிள் தான் இருக்கும். அதில் பின்னால் வச்சு கட்டிக்கிட்டு உருட்டிகிட்டே வருவார். அப்புறம் யார் என்ன நினைச்சாலும் அவர் வெட்கப்படுறதில்லை. ஆமாம், நிறைய விடங்களை கடந்து வருவார். எல்லாரும் இவர் போய் இது வெட்கப்பட மாட்டார். ஏன்னா அவர் விறகு யாருக்கு வாங்கிட்டு போகிறாரு? அவன் வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறார். அல்லேலூயா. என் வீட்டுக்கு வாங்கிட்டு போ, என் வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் எதையும் வெட்கப்படாமல் செய்யலாம். அல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது.
யாக்கோபு வெட்கப்பட்டாரா? மாமன் வீட்டில் போய் வேலை செய்யறதுக்கு வெட்கப்படல. அல்லேலூயா. அதனாலதான் அவர் ரொம்ப ஆசீர்வாதங்கள நிறைய பெற்றார். ஏன்னா 32:10 வாசிக்கிறோம். அங்கிருந்து தேவனை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா நமக்கு எவ்வளவு பார்த்தாலும் இல்ல நெருங்கையாய் போனேன். 2 பரிவாரங்கள் எனக்கு கொடுத்து நெருங்கையா போனான். எப்படி போனாமா? ஈஸ்வர கையும் நெருங்கையுமா போற. மாமா வீட்டுல வெட்கப்படாம வேலை செய்யற. அந்நியர் வீட்டில் கூட செய்யலாம். மாமா வீட்டில் வேலை செய்ய முடியுமா? வெட்கப்படாம. மாமா என்ன நினைப்பாரு, மருமகன் கூட சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு சிலர் ஆனால் மாமா வீட்டில் அவர் வேலை செய்தார். அல்லேலூயா. வெட்கப்படல. உண்மை நம்பி வந்தேன் கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மையை கைவிடல. பெருமையாய் கடந்து வந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தம்பி. பெருமையாய் கடந்து வந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தம்பி. பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்ததுன்னா சாப்பிட்டுச்சுக்கிற என்னையா என்னை அழிச்சிருச்சு கொன்றுச்சுக்கிற. நித்திரையின் கண்களுக்கு நித்திரைய ரொம்ப வரவிட்டாலும் நமக்கு கஷ்டம் தான். ஆமாம், நித்திரை எனக்கு புறமாக இருந்ததுதான் விதமாய் பாடும் பிள்ளைகள் நம்ம சகோதரி சாட்சி ரத்த சாட்சியில 14 அப்போஸ்தலர்கள் பாடுபட்டதை சொன்னாங்க இல்லையா? அவங்க எல்லாம் கட்டற்காக என்ன செய்றாங்க? வெட்டப்பட்டு கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டு அறுக்கப்பட்டு வாழால் அறுத்தாங்க சிலர்கள். அப்படி பயங்கரமான கொலைகளை அனுபவித்தார்கள். பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்தாங்க. இப்போ சீசர்களே ரத்த சத்தியம் வச்சிருக்கிறாங்கன்னா அதில் நம்ம என்னத்தை அறிந்து கொள்கிறோம்? என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரியது என்று அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. புரியல? எவ்வளவு அன்பு இருந்தா அவங்க ஜீவனை கொடுப்பாங்க இல்லையா? இயேசுக்காக மறிக்க வாய்த்தமா இருக்கேன். நான் என்ன செய்தாலும் பரவாயில்ல நோக்கு கொடுக்குறாங்களே, அது எவ்வளவு அன்பு இருந்தா அப்படி செய்ய முடியும்? அப்போ அவரோட கூட இருந்து அந்த அன்பை என்ன செய்தாங்க? ருசித்து ரசித்து அந்த அன்பை அவர்கள் என்ன செய்தாங்க? அன்பிலே ஊன்றி வளர்ந்து கனி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் அந்த சீசர்கள் மறித்தது பாடுபட்டது ரொம்ப நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு இரவு பகலும் பாடுபட்டு என்ன செய்தார்? 2 பரிவாரங்களை முடித்து வர்றாங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் தான் எங்களை கொடுத்தாருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டு சம்பாதித்தாலும் நான் தான் வேலை செஞ்சேன், நான் தான் சம்பாதித்தேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை முன்வைக்கணும். அல்லேலூயா. தாவீது உயர்த்தப்பட்டது காரணம் என்ன? கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன். அல்லேலூயா. அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறார், அதனால் அசைக்கப்படுவதில்லை. அப்போ கர்த்தர் நம்ம எப்போதும் முன்வைக்கணும், நம்ம ஜெபிக்கணும். தாவீது உயர்த்தப்பட்டது காரணம் என்ன? ஜெபம். என்ன ஜெபம்? என்ன சொல்றாரு? அந்தி சந்தி 3 நேரம் ஜெபிக்கின்றார். 3 நேரம், ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபிக்கின்றார்.
இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபித்தார். அதனால தான் அவங்களோட வாழ்க்கையை உயர்த்தினார். தானியேல் எத்தனை தடவை ஜெபித்தாரு? 3. தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணார். காலை, மத்தியானம், இரவு 3 வேளை அவர் தவறாமல் ஜெபித்ததுனால அவர் அந்த தேசத்துக்கு அடிமையாக போனார். போய் எல்லா வேலையும் பண்ணார். வீட்டு வேலை எல்லாத்தையுமே கவனிக்கிற வேலையை கொடுத்தார். ஆனாலும் அவர் ஜெபித்ததுனால கர்த்தர் அப்படியே உயர்த்தினார். ராஜாக்கள் 3 ராஜாக்கள் அவருடைய பேரில் 3 ராஜாக்கள் வந்து வேலை வாங்கினாங்க அவரை. 3 ராஜாக்கள் காலத்திலையும் அவரை மேன்மையாக வச்சார். அல்லேலூயா. வாசிகள் 6 28 வசனம் 6:28. தாரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஜெயமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நேர்வாக்கின சட்டாங்களை சிறப்பித்து கொண்டு வருது. ஆமா. அப்போ இந்த 3 ராஜாக்களின் காலத்திலையும் 3 காலத்தையே மதிச்சு போயிடுவாங்க. ஆனால் இவரை கர்த்தர் உயிரோடு வைத்து அவரை என்ன செய்தாரு? ஜெயமாய் வெற்றியாய் அவருடைய கரத்தை உயர்த்தி நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை உங்களுடைய கரங்களையும் உயர்த்துவதற்கு நீங்கள் 3 வேளை ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3 நேரம் ஜெபம் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய தாயார் 3 நேரம் ஜெபம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. மத்தியானம் சாப்பிட வந்தோம்னா ஒரு சின்ன ஜெபம், ஒரு பாரஸ் படிச்சு ஒரு ஜெபம், ஒரு வசனம் அப்புறம் சொல்லுவாங்க. நாங்கள் சேர்த்து சொல்லி ஒரு சின்ன ஜெபம். அல்லேலூயா. 3 நேரம் ஜெபம்னா சில நேரங்களில் எல்லாரும் வர முடியலனாலும் நான் சாப்பிட்டு போவேன். அந்த கதவு பின்னால ஜெபம்டா அப்படி பார்த்தேன். கதவு பின்னால மறைந்திருந்து என்ன செய்ய ஜெபம். அல்லேலூயா. ஜெபம்னா அவங்க காப்பாற்றி ஒரு ஊழிக்கு கொடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும் ஜெபித்ததுனால காரியங்கள் என்ன செய்வது? ஜெயமாயும். அல்லேலூயா. 3 நேரம் ஜெபிக்கிறதா விட்டுறாங்க. அப்படி செய்வா பாருங்க அவர் உயர்த்துறாரா இல்லையான்னு சொல்லுது. 3வது நம்ம சுறுசுறுப்பாக கை உயரும். நீதிபதி 10:4 வாசிக்கிறோம். சுறுசுறுப்புள்ளவர் கை செல்வத்தை சுறுசுறுப்பாக தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் சுறுசுறுப்பா எப்போதும் சுறுசுறுப்பா ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டு சொல்ல சோர்ந்து போகாதே சொல்லாத கிடப்படாதே, நான் உன்னோட இருப்பேன், உன்னோட வருவேன். அப்போ ஆண்டவர் வந்து உனக்கு எவ்வளவு மாட்டேன்னு சொல்ற. நம்ம சுறுசுறுப்பா இருந்தோம்னா நம்ம கூட இருப்போம். இந்த மோசை எடுத்துக்கிட்டா மோசை சுறுசுறுப்பா இருப்பார். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார். மலையில ஏறிவா வரன்னு சொன்னா அதிகாலையிலே எழுப்பி போறாரு. மலைக்கு அதிகாலமே அதிகாலமே எழுது. சில ஜனங்களை கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து யோர்தானை இருக்கிறார். அதிகாலமே கொஞ்சம் என்ன செய்யலாம்? ஆம்பளை சரி தூங்குவாங்க. ஆனா பெண்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் தான் குடும்பத்தை கட்டி எழுதும். ஞானமுள்ள சரி வீட்டை கட்டுவாள். சுறுசுறுப்பு மோசே நல்லா சுறுசுறுப்பா கடைசி வரைக்கும் சுறுசுறுப்பா இருந்தாரு. கடைசியில் சாகும்போது கூட ஆச்சரியம், நீ என்ன செய், இந்த மலையில ஏறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. மலையில ஏறி வா. மலையில சாகுற அன்னைக்கு மலையில ஏறாரு. சாகுற அன்னைக்கு அல்லேலூயா. இல்ல கடைசி வரைக்கும் சுறுசுறுப்பாகவே இருந்து இருந்தார். தாவீது சுறுசுறுப்பா இருந்தார். தாவீது சுறுசுறுப்பா இருந்தார். அதனால 2 சாமுவேல் 5:10 நம்ம வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் தினம், நாளுக்கு நாள் என்ன, ஒரு மாதம் கழிச்சா 2 மாதம் கழிச்சா, நாளுக்கு நாள். இன்னைக்கு ஒரு விருத்தி, நாளைக்கு ஒரு விருத்தி, விருத்தி மேல விருத்தி அடையல. அலையலையா இருந்துகிட்டே போறாரு. அவரு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாகவே, இந்த வருஷத்துல சுறுசுறுப்பாகவே இருந்தோம். அலையலையா ஒரு ராஜா இருந்தார். அவர் தன் மகளை மணமுடிக்கிறவன் சுறுசுறுப்பாக இருக்கணும், ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்பேன், அதுல வெற்றி பெறணும், அப்பதான் என் மகளை கொடுப்பேன் சொன்னார். அப்போ 2-3 பேர் வந்து ஓடினாங்க. நான் ஓடுறேன். அந்த ராஜகுமாரத்தி இருக்கால, கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணு ஓடுவோம். அவனால ஓட்டாத பந்தயத்தில் வீராங்க அவளும் ஓடுவா, இவனும் ஓடுவான். என்ன செய்யணும்? பெண்ணும் ஓடுவா, மாப்பிள்ளை பெண்ணை முந்திடணும். மாப்பிள்ளை என்ன செய்யணும்? பெண்ணை இந்த ராஜகுமாரத்தியை முந்திடணும். இந்த 3 பேரால முடியல. அப்போ மறுபடியும் பரசாப்பினாங்க. நமக்கு அடிச்சு ராஜகுமாரத்தை விவாகம் பண்ணுகிறவர்கள் வாங்க, ஓட்ட பந்தயத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு சோம்பேறி ஒருத்தன் தான். அவன் படுத்தே கிடப்பான். அவன் பார்த்தான், நமக்கு கொஞ்சம் அப்படியே இருந்தோம்னா நமக்கு இந்த பின்னாடி சாப்பாடு ரொம்ப கஷ்டம் வந்துடும், ஒரு பணக்காரருடைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பரசாப்பிக்கு வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, பரவாயில்லையே ராஜகுமார்த்தியே நமக்கு தரக்காரன், ஓட்டப்பந்தயம் தானே, ஏன் அதுலேயும் ஓட முடியாது, ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி இவன் நான் வரேன் போய் நின்னான். சரிங்க, அந்த ராஜகுமார்த்தியும் ஓடினா, இந்த சோம்பேறியும் ஓடும். சோம்பேறியால் என்ன முடியல, ஓட அவள் தான் ஓடிவிட்டான், முன்னாடி ஓடிட்டான். காரணம் நீ கொஞ்சம் கூட பயிற்சி எடுக்கலை. நீ இந்த சோம்பேறியாவே இருந்துட்டு ஓடணுமா, பட்டை கலந்துட்டு ஓட முடியுமா? அவன் கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். அதனால ஓடி அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியும், இல்லை தோல்வியில் இருக்கான். அது மாதிரி நாமும் சோம்பேறியா இருக்கோம்னா, நல்லா உற்சாகமா இருக்கிறதுனா ஓடி படிச்சா அந்த பாக்கியிருப்பான், அந்த பெண்ணை திருமணம் செய்திருப்பான், ராஜகுமார்த்தியை செய்து இளவரசியை திருமணம் செய்து இளவரசனா மாறியிருப்பான். அலையா சோம்பேறியா இருந்ததுனால எல்லாத்தையும் எழுதிட்டான். இல்லையா சோம்பேறியா ஒரு நாள் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, ஆசிரமா கூட இருக்கக்கூடாது. இல்லையா நீதிமொழி 18:9 தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிப்பது சொல்றது. அழிப்பது அவங்களுக்கு நல்லா அழிப்போம். அழிந்து போகிறது யாரு? அழிந்து ஒழிந்து இல்லாமல் போகிறவன். அவனு ஒப்பாத்தான் இருப்பான் அப்படின்னு சொல்ற. அவரே ஆளுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில 2026 சோம்பேறியா இருக்காம என்ன செய்யணும்? சுறுசுறுப்பான கைகளோடு வேலை செய்து, சுறுசுறுப்பாக இயங்கி, சுறுசுறுப்பாய் எல்லா காரியங்களும் செய்து வாழ்க்கையில உயர்ந்து நிற்கணும். உங்க கை உயரணும். அலையலையா சோதரன் 4வது காணிக்கை கொடுக்கிற கை உயரும். என்னாலும் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது வேகமாக வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கணும். அப்படியே என்ன சத்தமா? அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானாகிய அம்மினதாபின் குமாரன் நகசோன். இந்த நகசோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நகசோன் முதலாவது காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தினார். முதல் நாளில் அந்த வரிசையா 12 கோத்திரத்தார் காணிக்கை செலுத்துகிற காலங்கள் வருது. காணிக்கை செலுத்துகிற ஒரு காலம் வருது. அதுல இவன் இருக்கிறான், முதல் மனிதனாக முன்னுக்கு நிற்கிறான். நான் செலுத்துவேன் சொல்லி யூதா கோத்திரம் தான். யூதா கோத்திரம் 4வது கோத்திரம். முதல் கோத்திரம் ரூபன் கோத்திரம் தான் முதல் கோத்திரம் செய்யணும். அவன் காரணம் இவன் நான் செலுத்துவேன் துணிஞ்சு என்ன செய்யறான்? நகசோன் துணிந்தது அவன் காணிக்கை செலுத்தினான். என்னென்ன காணிக்கை செலுத்தினாமா? அவன் காணிக்கையாவது போஜன பலியாக
படைக்கும் பொருட்டு ஆ. எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பாத்தீங்களா? பலகாரம் மெல்லிய மாவினால் நிறைந்த ஒரு பலகாரத்தை செய்து அது எத்தனை காலம்? வெள்ளி எத்தனை? 130 சேக்கல் நிறைவுள்ளது. 130 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளித்தாளமும் வெள்ளித்தாளம் நிறைய அது பலகாரத்தை செய்து கொடுக்குறார். அப்புறம் வெள்ளித்தாளம் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் வெள்ளிக்கலம் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டி. வெள்ளித்தாளம் வெள்ளிக்காலம் இதெல்லாம் நிறைச்சி கொண்டு பலகாரத்தை செய்கிறார். பலகாரம் செய்து கொடுக்கிறாள். ஆண்டவர் பலி காணிக்க சொல்றார். அப்புறம் என்ன? சர்வாக தகன பலியாக ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. 5 ஆட்டுக்குட்டிகள். ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. பாருங்க எவ்வளவு காணிக்கை செலுத்தினாங்க. நம்ம என்ன செய்யறோம்? 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 1 ரூபாய் கொண்டு போயிடணும். காணிக்கை செலுத்துவது கத்தர் கவனமா இருக்கிற காணிக்கையெல்லாம் கவனமா பாக்குறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து பரிசனம் பண்ணிட்டு காணிக்கை செலுத்துற வேலையில என்ன பண்ணாரு? கீழே இறங்கி வந்து காணிக்கை வண்டி பக்கத்துல உட்காந்துட்டாரு. உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாம் நிறைய போடுறாங்க. 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபாய். ஒரு 7 தடவை வந்து இருக்கிறான். மணி பர்சன் திறக்கிறான். திறக்கும்போது திறந்து கைவிட்டு பார்க்குறா. தேடி பார்க்குறா. ஒன்றுமே கிடைக்கல. தேடி ஒரு 2 ரூபா 2 பைசா எடுத்து போடுறான். அது ஆண்டவர் பார்க்குறாரு. காசு இல்லைன்னு குறைச்சி பார்த்தேன். இந்த அம்மாவை ஆசீர்வதிச்சார். நீங்கள் உலகம் பூரா அந்த அம்மாவை பேசுகிறாங்க இல்லையா? உலகத்தில் எல்லா இடங்களையும் அந்த அம்மாவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ காணிக்கை கொடுக்கிறவரை கத்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 25:2 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு உற்சாகம் கொடுத்தா அவனுடைய மூஞ்சை தூக்கிட்டு கொடுத்தாம வாங்காத. ஹல்லேலூயா. நல்ல சிரித்த முகத்தோட கொடுத்தா வாங்குப்பா. ஆண்டவர் அப்படி சொல்றாரு. ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி இருக்கணும்? உற்சாகமாய் நல்ல மனதோடு மனப்பூர்வமாய் கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்குறேன், ராஜாவுக்கு கொடுக்குறேன். என்னை உண்டாக்குன ராஜா, என்னை இதுவரை காத்தவர், என்னை நடத்துகிறவர், குடும்பத்தை காத்து நடத்துகிறவர் அவர். இந்த ராஜா அவர் அர்த்தமை படைத்த ராஜாவுக்கு காணிக்கையை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா என்று சந்தோஷமா இருக்கிறான். நல்லா ஆடி பாடி நடனம் கூட ஆடி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீர் செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நன்றி பலி அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வார். நன்றி பலி அனைத்தையுமே நெருக்கடி வேலையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். நெருக்கடி வேலையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். ஆதரித்து ஆகவே
ஆண்டவர் உற்சாகமா சந்தோஷமா கொடுக்கும். 5 ரூபா போட்டாலும் 10 ரூபா போட்டாலும் எப்படி பண்ணணும்? உற்சாகமா. இந்த ஏலியின் குடும்பத்தினர் என்ன செய்தாங்க? காணிக்கையை அப்பமாய் நினைத்தார்கள் சொல்லப்படுது. ஏலியின் பிள்ளைகள் ஒப்பனை பிரகாஷ் 2 பேரை அவங்க ஏலி பிள்ளைகள். ஏலி ஒரு பெரிய ஆசாரி. ஏலியிட்ட வந்து தான் அண்ணாள் ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றெடுத்தேன் இல்லையா? ஏலியுடைய காலத்தில் தான் நடந்தது. ஏலி பிள்ளைகள் நல்ல பெரியவர்கள் ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் குழந்தை குட்டிகளாக இருக்கு. ஆனாலும் அவங்க என்ன செய்யல? மனம் திரும்ப பாவத்தை ரொம்ப செய்கிறாங்க, ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க, அந்த காணிக்கைகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. காணிக்கைகள் கொடுக்கறதுக்கு முந்தைய இவங்க போய் என்ன செய்யறது? போடுறா, காணிக்கை போடுறா, காணிக்கை போடுறா. இருக்கையா நமக்கு நேரம் வச்சு கொடுப்போம், இப்பவே கொடு, அவங்க அடிச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் ஏறிக்கிட்ட போய் சொல்றாங்க, பிள்ளைகள் என்னையா உங்களை மாதிரி இல்லை, ரொம்ப வசதி பண்ணுறாங்க, ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க, ரொம்ப பாவங்கள் எல்லாம் செய்கிறாங்க, ஒழுங்கு கர்மம் இல்லை. அப்பா ஏழை என்ன செய்கிறாரு? பெரிய ஆளாகிட்டாங்க. பெரிய ஆளாகி பிள்ளைகள்லாம் ஆனதுனால அவரால் என்ன செய்ய முடியல, அவங்கள கண்டிக்க முடியும். ஏழையின் பிள்ளைகள் அப்பா பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், நம்ம உழைக்காரங்கப்பா, அப்படி தவறு செய்யக்கூடாதுப்பா, ஆட்சியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் என்ன பேசுறாரு? வாசிங்க 1 சாமுவேல் 2:29. என் வாசஸ்தலத்தில் நான் செலுத்தும்படி கட்டளையிட்ட பலியையும் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என்று கர்த்தர் கோபப்படுகிறார். உதைக்கிறீங்கப்பா என் காணிக்கைய அப்படிங்கிறார். பலிகளை உதைக்கிறீங்க, காணிக்கை உதைக்கிறீங்க, காணிக்காத பொருள்களெல்லாம் மிதிக்கிறீங்க, காலு கீழே போட்டு நசுக்கிறீங்க என்ன சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? ஆனால் ஏலி சொன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கேட்கும். அது சொல்லுவாங்க, ஏழை பிள்ளைகள் பேடி, பேடி பேடியாளின் பிள்ளைகள், அது பேடி. ஏழை பிள்ளைகள் பேடி. அதனால சட்டம் பண்ணோம்னா பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. யுத்தத்துக்கு வந்திருக்கும் போது இவங்களும் போய் யுத்தத்தில் நிற்கணும். அப்போ இவங்க 2 பேரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. நல்லா இந்த கரையை நிறைய கொடுக்குறாங்க, அவங்க அடிச்சு பிடிக்கி சாப்பிட்றாங்களா? அதான் சொல்றாரு, பிள்ளைகளை கொழுக்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு இடத்துல சொல்லுவார். கொழுத்து போய் இருப்பாங்க, வீரமா நல்லா காட்டியமா அப்படி எங்காட்டுக்கா இருப்பாங்க. யுத்தத்துக்கு போனாங்களா? பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணும்போது அடியடின்னு அடிச்சு உதவன்னு வச்சு நோக்கி அவங்கள கொன்னே விட்டாங்க. அல்லேலூயா, கொன்னே விடுறாங்க. இதை கேள்விப்பட்டார் அவங்க அப்பா. அவங்க அப்பாவும் சரியா சொல்லி பார்த்தா கேட்கல, விட்டுட்டாரு. அதனால அவங்க அப்பா நம்ம சொன்னாங்களா, அவங்க பிள்ளைங்க 2 பேரும் செத்துட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேர்ல உட்கார்ந்துருந்தாரு, அப்படியே முப்பரடிக்க ஒழுங்கு செத்து போட்டார். அவரும் செத்துட்டார் இல்லைங்களா? காணிக்கையை மதிக்காததுனாலே, உதைத்ததுனாலே, காணிக்கையை அற்புமா எண்ணுறதுனாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருமா? உதச்சி காணிக்கையை உதைத்ததுனால உதைச்சுட்டார். உதச்சி மிதிச்சு கொன்னே. ஆமா, கர்நாடகத்தில் ஒரு யானை 3 பேரை மிதிச்சு கொண்டுட்டான். 3 பேரை மிதிச்சு. அதுபோல ஆண்டவர் மிதிச்சு இவங்க 3 பேரை என்ன சொல்றாரு? கொன்றே. மல்கியா 1:3 சொல்றாரு, வாசிங்க. நீருண்டதையும் கால் குணமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து சிறுதரையர்கள் சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். அப்ப நல்ல காணிக்கை கர்த்தர் கொடுக்கணும். நீருண்டதை கொடுக்கூடாது, ஊனமானதை கொடுக்கூடாது, நசல் கொண்டதை கொடுக்கூடாது. நல்ல காணிக்கை கர்த்தருக்கு எடுத்து வச்சு சனிக்கிழமை நல்லா எடுத்து வச்சு நாளைக்கு எவ்வளோ போடணும்னு பார்த்து இங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சி போடக்கூடாது. 5 ரூபா போடுமா, 2 ரூபா போடுமான்ட்டு வீட்டிலேயே ஆயத்தம் பண்ணி ஒரு நல்ல காணிக்கை எடுத்து வச்சுட்டு போகணும். போன மாதத்தில் இந்த காணிக்கை போடுறது ஒரு 50 ரூபா 10 ரூபா தாளெல்லாம் 20 ரூபா தாளெல்லாம் அப்படி கட் பண்ணி சிசலில் அப்படி கட் பண்ணி சுற்றியும் அது போடலாம்.
அதை என்ன செய்ய நான் என்ன செய்கிறேன், அதை சலோட்டாப்பை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி சரிப்படுத்தி ஏமாற்றி கடகாரம் பாஸ்டரே ஏமாற்ற வேண்டியதாக இருக்கு. அந்த காணிக்கையை அவர்கள் மதிக்காததுனாலே ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த மகிமையை அந்த இஸ்ரவேலை விட்டே எடுத்து விட்டார். அல்லேலூயா. மகிமை போயிடுச்சு. இக்கவோத் என்று அவன் மருமகள் பேர் வைத்தான். ஏறி மருமகள் என்ன பண்ணா, அவனை சொன்னாங்க, உன்னுடைய மாமனும் உன்னுடைய கணவனும் உன்னுடைய குழந்தைகளும் செத்து போயிட்டாங்க, ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண் குழந்தை பிறந்தது, அதுக்கு என்ன பேர் வச்சா, இக்கவோத்துன்னு பேர் வச்சா. ஏன்? மகிமை இஸ்ரவேலை விட்டு நடந்து போயிட்டு, தேவனுடைய பெட்டிக்கு முடிவெட்டு போயிட்டு, அதனால மகிமை போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு, நன்மையெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இக்கவோத்துன்னு பேர் வச்சாங்க. அப்போ நம்ம காணிக்கை நல்ல காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்தினால் ஆண்டவர் சொல்லலாம், மகிமை நம்மளை விட்டு போகாதபடி காப்பார். அல்லேலூயா. மகிமை உங்களை விட்டு போகாது, உங்கள் குடும்பத்தை விட்டு போகாது, உங்கள் வேலையை விட்டு போகாது, உங்கள் காரியங்களை விட்டு போகாது செய்வார். அல்லேலூயா. ஆமா, மகிமை உண்டாகும். ஏசாயா சொல்றாரு, பிற்பாடு மகிமை உண்டாகும். இப்போ உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஜெபம் உடனே கேட்கப்படலைனாலும் பிற்பாடு கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமா, பரலோகம் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆராய்ந்து பார்த்து அங்கிருந்து பதில் வர கொஞ்சம் லேட்டாக ஆகும். அல்லேலூயா. ஏன்னா அங்கிருந்து பதில் வரணும். அது இங்கே இருந்து பாஸ்டர்ல இருந்து பதில் வரணும்னா அட்டாச்சு வந்துடும். அந்த ஆட்டத்திலிருந்து வர்றதுக்கு லேட்டாக தான். அல்லேலூயா. ஆகவே பிற்பாடு மகிமை உண்டாகும். மகிமை இழந்துடக்கூடாது, மகிமை மேல் மகிமை அடையணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம உற்சாகமாய் கொடுத்து ஊழியர்களை தாங்கி மகிமையில் மகிமை அடைந்து அவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்திகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.